அது ஜனவரி 1, 2025 சத்தீஸ்கர். ஊரே இல்ல உலகமே புது வருஷம் பிறந்ததை ரொம்பவே கோலாகலமா கொண்டாடிட்டு இருந்துச்சு. சத்தீஸ்கர் ஸ்டேட்லயுமே அதே போல பல கொண்டாட்டங்கள் களை கட்டிட்டு இருந்துச்சு. இந்த வருஷமாவது எனக்கு எல்லாமே நல்லபடியா அமையுமா அப்படிங்கிற கேள்வியோடவும், எப்படியாவது எல்லாமே நல்லதா நடக்க வைப்பா ஆண்டவா அப்படின்னு வேண்டிக்கிறதாகவும் மக்கள் கோயில் கோலம் அப்படின்னு போயிட்டு இருந்தாங்க. இந்த வருஷத்தோட குடிய விடுறேன் அப்படின்னு சொல்லி லாஸ்ட் நைட் கடைசி சிப்பை குடிச்சவங்க அப்படி குடிச்சு போட்ட பாட்டில்ல ஒரு கட்டிங்காவது தேருமா அப்படின்னு பார்த்துட்டு இருந்தாங்க. ஜிம்ல அட்மிஷன் போடுறதுக்கு ஆட்கள் அலைமோதிட்டு இருந்தாங்க. அந்த கூட்டம் அடுத்த ஒரே வாரத்துல காணாம போயிரும் அப்படின்னு தெரிஞ்சாலுமே ஜிம்ல நியூ ஜாயினர்ஸ் வெல்கம் பண்ணிட்டு இருந்தாங்க. நேற்றை போல் நாளைய போல இன்றைய நாளும் இன்னொரு நாளே அப்படிங்கிற தெளிவோட ஒரு சில மக்கள் ரொம்பவே இயல்பா இருந்தாங்க. என்ன ப்ரோ எல்லாத்தையுமே நேர்ல பார்த்த மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்காதீங்க. எல்லா நியூ இயர் அன்னைக்குமே பொதுவா என்ன நடக்குமோ அதை தான் சொன்னேன். அப்ப புதுசா சொல்ற மாதிரி எதுவுமே நடக்கலையா அப்படின்னு கேட்டா நடந்துச்சு. பல பேருக்கு நல்லதும் நடந்துச்சு, சிலருக்கு நடக்க கூடாததெல்லாம் நடந்துச்சு. இதுல நம்ம எதை பத்தி பேசுவோம் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு மனநிலைமையில அந்த புத்தாண்டை செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தப்ப பாஸ்தர் மாவட்டத்தை சேர்ந்த யுகேஷ் சந்திரசேகரம் அன்னைக்கு சந்தோஷமான மனநிலைமையில தான் இருந்தாரு. ஆனா அந்த புது வருடத்துடைய முதல் நாள் முடிவுக்கு வரும்போதே அவருடைய சந்தோஷமும் முடிவுக்கு வர ஆரம்பிச்சது. அவருடைய மனச கவலை வாட்ட ஆரம்பிச்சது. அதுக்கு காரணம் ஈவினிங் வீட்டை விட்டு வெளியே போன அவருடைய தம்பி மிட் நைட் ஆகியுமே திரும்பி வராம இருக்கிறது தான். அவருடைய தம்பி சின்ன பையனா அப்படின்னு கேட்டா அதுவும் இல்ல. அவருடைய தம்பிக்கு வயசு 33. அப்புறம் ஏன் அவரை பத்தி கவலைப்படணும்? ஒருவேளை நியூ இயரை செலிப்ரேட் பண்றதுக்காக ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போயிருக்கலாமே அப்படின்னு நினைச்சா அவருடைய தம்பி அந்த மாதிரி கொண்டாட்டங்கள்ல ஈடுபடுற ஒரு ஆளெல்லாம் கிடையாது. அதனால அவருடைய தம்பிக்கு திரும்ப திரும்ப போன் பண்ணி பாக்குறாரு. ஆனா போன் ஸ்விட்ச் ஆஃப் அப்படின்னு ரெக்கார்டட் வாய்ஸே தான் வருது. இப்ப அவருக்கு பதட்டம் அதிகமாக ஆரம்பிக்குது. இவ்வளவு பயப்படுறாரே, பதட்டப்படுறாரே, அவர் வெளியுலகம் தெரியாத வெள்ளந்தியான ஆளா இருப்பாரோ அப்படின்னு நினைச்சா அதுவும் இல்ல. அவரு ஒரு ஜேர்னலிஸ்ட். துணிச்சலா பல பேரை பார்த்து பல விஷயங்களை பத்திரிகையில எழுதக்கூடிய ஒரு ஆளு. சோ இவர் எதுக்காக இவ்வளவு பயப்படணும்? ஆச்சரியமா இருக்கு இல்லையா? ஆனா அதுக்கான பதில் இன்னுமே ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா வீட்டுக்கு இப்ப வரைக்குமே திரும்ப வராத அவருடைய தம்பியுமே ஒரு ஜேர்னலிஸ்ட் தான். அவரும் ஜேர்னலிஸ்ட், இவரும் ஜேர்னலிஸ்ட். ரெண்டு பேருமே தைரியமான ஆளுங்க. இதுல பயப்படுறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு தோணுது இல்லையா? தைரியமான ஆட்கள் தான். ஆனா என்ன சொல்றது, அதே சமயம் ரொம்பவே நேர்மையான ஆட்கள். சோ இப்ப அவர் ஏன் பயப்படுறாரு அப்படின்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆமா எஸ்டிஐ, சத்தீஸ்கர் அப்படின்னு சொன்ன உடனே கெஸ் பண்ணிருப்பீங்க. ஜேர்னலிஸ்ட் அப்படின்னு சொன்ன உடனே கன்ஃபார்மே பண்ணிருப்பீங்க. நீங்க பல பேர் ரிக்வெஸ்ட் பண்ண தொடர்ந்து நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல கேட்டுட்டே இருந்த ஒரு கேஸ். நம்ம நாட்டுல ஒரு நபர் நேர்மையா இருந்தா என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஆகி இருக்கு. அதுவும் ஒரு மிகப்பெரிய நேஷனல் மீடியாவுடைய ரிப்போர்ட் இருக்கு. ஆக்சுவலா எனக்கு பர்சனலா இதை கேட்கும் பொழுது ரொம்பவே ஷாக்கிங்கா இருந்துச்சு. இந்த புது வருஷத்துடைய தொடக்கத்திலேயே ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைச்ச சம்பவமான ஜேர்னலிஸ்ட் முகேஷ் சந்திரகர் இவருடைய கொடூர கொலையை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். நம்ம சேனல்ல போடுற வீடியோஸ் உங்களுடைய லைஃப்ல ஏதோ ஒரு வகையில சேஃபா இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு நீங்க நினைச்சா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இதே மாதிரி சேஃபா இருக்கணும் அப்படின்னு நீங்க அக்கறைப்படுற உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிருங்க. இதுதான் நீங்க எனக்கு பண்ற ஒரு ஃபேவரா இருக்கும். அண்ட் இது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கும். இந்த வீடியோல நான் சொல்ற யூடியூப்ல காமிக்க முடியாத கிரைம் சீன் இமேஜஸ், கிரைம் சீன் வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய அஃபீஷியல் டெலிகிராம் குரூப்ல தான் அப்டேட் பண்ணுவோம். யூடியூப்ல கரெக்டா நோட்டிபிகேஷன் கிடைக்காதவங்களுக்கும் அங்க இன்ஸ்டன்டா அப்டேட் கிடைச்சிடும். டெலிகிராம் யூஸ் பண்ணாதவங்களுக்கு வாட்ஸ்அப்ல நம்மளுடைய சேனல் இருக்கு. அங்கேயுமே உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் கிடைச்சிடும். நம்மளுடைய அஃபீஷியல் வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் சேனலுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பின்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன். செக் பண்ணி பாருங்க.
ஜூலை 4, 1991 அன்னைக்கு சத்தீஸ்கர் மாநிலத்துல பிஜாப்பூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற பசகுடா அப்படிங்கிற ஒரு ரிமோட் வில்லேஜ்ல ரொம்பவே ஏழ்மையான குடும்பத்துல இரண்டாவது பையனா பிறந்தவர் தான் முகேஷ் சந்திரகர். சின்ன வயசுலயே அப்பாவை இழந்த முகேஷ் மற்றும் யுகேஷ் இவங்க 2 பேர்த்தையுமே அவங்களுடைய அம்மா ரொம்பவே சிரமப்பட்டு தான் வளர்த்துட்டு வந்தாங்க. அங்க இருக்கிற அங்கன்வாடியில வேலை செஞ்சு தன்னுடைய குடும்பத்தை காப்பாத்திட்டு வந்தாங்க. சத்தீஸ்கர் மாநிலம் மலைகள் சூழ்ந்த கனிம வளங்கள் நிறைஞ்ச ஒரு மாநிலம் அப்படிங்கிறது ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மலைகள் சூழ்ந்த மாநிலம் அப்படிங்கறதால அங்க பெரும்பாலுமே மலைவாழ் பழங்குடி மக்கள் தான் வாழ்ந்துட்டு வந்தாங்க. அதிகம் படிப்பறிவே இல்லாத, வெளியுலக தொடர்பே அதிகம் இல்லாத, எந்த ஒரு அடிப்படை வசதிகளுமே இல்லாத அந்த மக்களை பார்த்தே வளர்ந்த முகேஷ்க்கு அந்த சின்ன வயசுலயே அவங்களுடைய கஷ்டம் புரிய ஆரம்பிச்சது. தான் படிச்சு பெரியவனா ஆனதுமே இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துறதுக்கு ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் அவருடைய மனசுல ஆழமா பதிய ஆரம்பிக்குது. அதே சமயம் தான் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலுமே சரி, தன்னுடைய குழந்தைங்க அந்த கஷ்டத்தை படக்கூடாது அப்படின்னு நினைச்ச அவங்க அம்மா அவங்க படிக்கல அப்படின்னாலுமே படிப்பு ஒண்ணுதான் அவங்க பசங்களை காப்பாத்தும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு 2 பேரையுமே நல்லா படிக்க வைக்கிறாங்க. ஆனா அதே நேரத்துல குடும்ப கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்ட பசங்க 2 பேருமே படிக்கும் போதே சின்ன சின்ன வேலைகளை செஞ்சு குடும்ப பாரத்தை ஷேர் பண்ணிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வழியா படிப்பை முடிச்ச யுகேஷ் ஒரு பத்திரிகையில ரிப்போர்ட்டரா ஜாயின் பண்றாரு. சத்தீஸ்கர் மாநிலம் கனிம வளங்கள் நிறைஞ்ச ஒரு மாநிலம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதிகம் வெளியுலக தொடர்பே இல்லாத அப்பாவி பழங்குடி மக்கள் ஒரு பக்கம் இருந்தாங்க. அவங்கள சுத்தி கனிம வளங்கள் நிறைஞ்ச மலைகள் மறுபக்கம் இருந்துச்சு. ஆனா அந்த அப்பாவி மக்களை ஏமாத்தி கனிம வளங்களை சூறையாடுற கும்பல் எல்லா பக்கமுமே இருந்துச்சு. மக்களை ஏமாத்தி சுரண்ட கும்பல் இருந்துச்சு அப்படின்னா அவங்களை எதிர்த்து கேள்வி கேட்கவும் ஆட்கள் இருப்பாங்க இல்லையா, அப்படி அந்த நாசகார கும்பலை எதிர்க்கிறதுக்கும் அப்பாவி பழங்குடிகளை காக்கிறதுக்கும் உருவானதுதான் நக்சல் இயக்கங்களும் மாவோயிஸ்ட் இயக்கங்களும். ஆனா பல ஆயிரம் கோடிகள் மதிப்புள்ள மினரல்ஸை கொள்ளையடிக்கிற கும்பலை சும்மா எதிர்த்திட முடியுமா? எஸ், அதுக்காக அந்த இயக்கங்கள் தேர்ந்தெடுத்ததுதான் அமைதி போராட்டம் இல்ல, ஆயுத போராட்டம். என்ன ப்ரோ, இந்த இயக்கங்களை ஆதரிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டுறாதீங்க. அவங்களுடைய நோக்கம் நல்ல நோக்கம் தான். ஆனா அந்த நோக்கத்தை நிறைவேற்ற அவங்க தேர்ந்தெடுத்த வழிமுறை நிச்சயமா தப்பானதுதான். அதனாலதான் அவங்க நம்மளுடைய இந்தியன் கவர்மெண்டால தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கமா கருதப்படுறாங்க. அது மட்டும் இல்ல, தீவிரவாதிகள் மாதிரி ட்ரீட் பண்ணப்படுறாங்க. சோ அது போன்ற இயக்கங்கள் மூலமா போராட்டம், தாக்குதல் எல்லாமே அங்க அடிக்கடி நடந்துட்டு இருந்துச்சு, இப்பவுமே நடந்துட்டு இருக்கு. அப்படி ஒரு தாக்குதல் தான் முகேஷ் இருந்த ஊர்லயுமே நடக்க ஆரம்பிக்குது. ஸோ இதுக்கு மேலேயுமே அந்த ஊர்ல அமைதியா வாழ முடியாது அப்படிங்கிற முடிவுக்கு வந்த முகேஷுடைய அம்மா அந்த ஊர்ல இருந்து பிஜப்பூர்ல இருந்த அரசு மறுவாழ்வு முகாமுக்கு வந்து தஞ்சமடைய ஆரம்பிக்கிறாங்க. யுகேஷும் முகேஷும் அவங்களுடைய படிப்பை பிஜப்பூர்ல தொடர ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வழியா படிப்பை முடிச்ச யுகேஷ் ஒரு ஃப்ரீலான்சர் ரிப்போர்ட்டரா ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் ஒரு ஜேர்னலிஸ்டுடைய வேலை என்ன, அவங்களால இந்த சமுதாயத்துக்கு என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே தன்னுடைய அண்ணன் மூலமா முகேஷ்க்கு புரிய ஆரம்பிக்குது. ஸோ ஒரு ஜேர்னலிஸ்டா ஆனா தன்னுடைய பழங்குடியின மக்களுடைய பிரச்சனைகளை வெளியுலகத்துக்கும் அரசாங்கத்துக்கும் தெரியப்படுத்த முடியும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்ட முகேஷ் தானும் ஒரு ஜேர்னலிஸ்டா ஆகணும் அப்படிங்கிற முடிவுக்கு வராரு. அதே போல ஃப்ரீலான்ஸ் ரிப்போர்ட்டரா ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்படி தன்னுடைய 2 பசங்களுமே நல்லா படிச்சு ஒரு வேலையில் இருக்கிறத பார்த்த சந்தோஷமே போதும் அப்படின்னு நினைச்சாங்களோ என்னவோ, 2013 அவங்களுடைய அம்மா கேன்சர்ல இறந்து போறாங்க. அந்த துக்கத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆன முகேஷ் முழுக்க முழுக்க மலைவாழ் மக்களுடைய கஷ்டங்களை வெளிக்கொண்டு வர்றது, அவங்களுடைய அடிப்படை தேவைகளை வெளியுலகத்துக்கும் கவர்மெண்ட்டுக்கும் தெரியப்படுத்தி அதுக்கு தீர்வு கொண்டு வர்றது அப்படின்னு ரொம்பவே தீவிரமா செயல்பட ஆரம்பிக்கிறாரு. இந்தியாவுடைய மிகப்பெரிய மீடியா நெட்வொர்க்ஸான நியூஸ் 18, NDTV அப்படின்னு பெரிய பெரிய மீடியாக்காகவும் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு. கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மேல அங்க மாவோயிஸ்ட் இயக்கங்கள் செயல்பட்டு வர்றதால அடிக்கடி அங்க செக்யூரிட்டி போர்சஸ்க்கும் மாவோயிஸ்டுகளுக்கும் இடையேயான சண்டை நடக்கிறது வழக்கமான ஒரு விஷயமா இருந்துட்டு இருந்திருக்கு. சோ அந்த நியூஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்றதுக்கு சிட்டியில் இருக்கிற ரிப்போர்ட்டர்ஸ் யோசிப்பாங்க இல்லையா, அதனால பெரிய பெரிய மீடியாக்கள் இந்த மாதிரியான தகவல்களை சேகரிச்சுக்கிறதுக்கு முகேஷை பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. அதே போல முகேஷும் தன்னுடைய மக்களுடைய கஷ்டங்களை வெளியுலகத்துக்கு கொண்டு வர அந்த மீடியாக்களை பயன்படுத்திக்க ஆரம்பிச்சாரு. என்னதான் காடு மலை அப்படின்னு அலைஞ்சு திரிஞ்சு ஆத்த கடந்து அக்கறைக்கு போய் நியூஸை கலெக்ட் பண்ணிட்டு வந்தாலும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் அந்த நியூஸ்ல ஒரு பரபரப்பு இல்ல அப்படின்னா அதை பப்ளிஷ் பண்ணவோ டெலிகாஸ்ட் பண்ணவோ யோசிப்பாங்க இல்லையா. அதனால ஒரு கட்டத்துல மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களை நம்பி எந்த ஒரு பிரயோஜனமுமே இல்ல அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்ட முகேஷ் பாஸ்தர் ஜங்ஷன் அப்படிங்கிற ஒரு நேம்ல ஒரு யூடியூப் சேனலை ஆரம்பிச்சு மலைவாழ் மக்களுடைய கஷ்டங்கள், அவங்களுடைய அடிப்படை தேவைகள், கவர்மெண்ட் நிறைவேற்ற வேண்டிய திட்டங்கள், அப்படி நிறைவேற்றப்படுற திட்டங்களை நடக்கிற ஊழல்கள் அப்படின்னு
எல்லா நியூஸையுமே கவர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்படி எல்லாமே நல்லபடியா தான் போயிட்டு இருந்துச்சு போன வருஷம் வரைக்கும். ஐ மீன் டிசம்பர் 31, 2024 வரைக்கும். இதுக்கப்புறமா தான் அந்த ஒரு குறிப்பிட்ட நாளுமே வருது. ஜனவரி 1, 2025 அன்னைக்கு ஈவினிங் முகேஷ்க்கு ஒரு ஃபோன் கால் வர ஆரம்பிக்குது. அந்த ஃபோன் வந்ததுமே ரொம்பவே பரபரப்பான முகேஷ் உடனடியா தன்னுடைய கேமரா எடுத்துட்டு வெளியில கிளம்பி போக ஆரம்பிக்கிறாரு. அப்படி ஈவினிங் வெளியே போன தன்னுடைய தம்பி திரும்ப வரவே இல்லை அப்படிங்கறதாலையும் அவருடைய போனும் ஸ்விட்ச் ஆஃப்லயே இருந்ததாலையும் அடுத்த நாளே, அதாவது ஜனவரி 2ஆம் தேதி யுகேஷ் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றாரு. உடனடியா மேன் மிஸ்ஸிங் கேஸை ஃபைல் பண்ண போலீஸ் முதல் வேலையா முகேஷுடைய மொபைல் நம்பரை ட்ராக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அப்பவுமே ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆகி தான் இருந்துச்சு. ஸோ கடைசியா அந்த மொபைல் நம்பர் எங்க ஆக்டிவா இருந்துச்சு, எங்க ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருக்கு அப்படிங்கறத செக் பண்றாங்க. அப்போ அந்த ஃபோன் முகேஷுடைய வீட்டுக்கு கொஞ்சம் பக்கத்திலேயே தான் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறாங்க. எக்ஸாக்ட் லொகேஷனை கண்டுபிடிச்ச போலீஸ் அந்த இடத்துக்கு போய் பார்க்கும்போது அது கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குக்கு தேவையான மெட்டீரியல்ஸை தயார் பண்ற ஒரு பிளான்ட் அப்படிங்கிறது தெரிய வருது. பிளான்ட்னா அங்க வெறும் பிளான்ட் மட்டும் இல்ல, ஒரு பங்களா, பக்கத்திலேயே பேட்மிண்டன் கோர்ட் அப்படின்னு கொஞ்சம் லக்ஸரி டைப்ல இருந்துச்சு. அங்க இருக்கிறவங்க கிட்ட போலீஸ் விசாரிக்கும் போது வழக்கம் போல எங்களுக்கு ஒன்றும் தெரியாது அப்படிங்கிற பதில் தான் வருது. பட் அந்த பதில்ல திருப்தி அடையாத போலீஸ் அந்த இடம் முழுக்கவே தேடி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா முகேஷ் அங்க வந்துட்டு போனதுக்கான எந்த எவிடன்ஸுமே அவங்களுக்கு கிடைக்கல. பட் ஒரே ஒரு விஷயம் மட்டும் அவங்களுக்கு உறுத்தலா இருந்துச்சு. அது அங்கிருந்த செப்டிக் டேங்க் தான். அந்த செப்டிக் டேங்க் என்னவோ பழசாதான் இருந்துச்சு, ஆனா அதுக்கு மேல இருந்த கான்கிரீட் அப்பதான் போட்ட மாதிரி புத்தம் புதுசா இருந்துச்சு. சோ அந்த இடத்தை தோண்டி பார்க்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்த போலீஸ் உடனடியா புல்டோசரை வர வச்சு அந்த டேங்கை உடைச்சு தேடி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பார்க்கும் பொழுது அவங்க சந்தேகப்பட்டது சரியாதான் இருந்துச்சு. எஸ், அந்த செப்டிக் டேங்குள்ள இருந்தது முகேஷுடைய இறந்த உடல். இறந்த உடல்ல இருந்த ட்ரெஸ், கையில் இருந்த டேட்டூவை வச்சு அது முகேஷுடைய உடல் தான் அப்படிங்கறத அவருடைய அண்ணன் கன்ஃபார்ம் பண்றாரு. உடனடியா அந்த உடல் அட்டாப்சிக்கு அனுப்பின போலீஸ் அங்கிருந்தவங்களை விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த விசாரணையில கிடைச்ச தகவல்களை வச்சு தினேஷ் சந்திராகர் அப்படிங்கிற ஆளையுமே, மகேந்திரா ரம்டேக் அப்படிங்கிற அங்க சூப்பர்வைசரா ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஆளையுமே அரெஸ்ட் பண்றாங்க. அவனுங்க ரிதேஷ் சந்திரகர் அப்படிங்கிற இன்னொரு ஆளை கை காட்ட எங்கேயோ எஸ்கேப் ஆக இருந்த அவனை ராய்ப்பூர் ஏர்போர்ட்ல இருந்து அள்ளிட்டு வந்திருக்காங்க. ஆனா லிஸ்ட் அதோட முடியல. அவன் சுரேஷ் சந்திரகர் அப்படிங்கிற இன்னொரு மெயின் அக்யூஸ்ட கை காட்டியிருக்கான். பட் அவனோ ஆளு எங்கேயோ அப்ஸ்காண்ட் ஆயிருந்தான். உடனடியா தனிப்படை அமைச்ச போலீஸ் அவனை வலை வீசி தேட ஆரம்பிக்கிறாங்க. ஸ்டேட் விட்டு ஸ்டேட் போயுமே தேடுதல் வேட்டையை தொடர ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கான பலனுமே அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. எஸ், ஹைதராபாத்ல அவனுடைய டிரைவர் வீட்டுல அவன் பதுங்கி இருக்கிறான் அப்படிங்கிற தகவல் கிடைக்குது. உடனடியா அங்கிருந்த லோக்கல் போலீஸுடைய உதவியோட அவனை கோழி அமுக்கிற மாதிரி அமுக்கி சத்தீஸ்கருக்கு தூக்கிட்டு போயிருக்காங்க. ஜனவரி 1ஆம் தேதி காணாம போன முகேஷுடைய இறந்த உடலை 3ஆம் தேதி கண்டுபிடிச்ச போலீஸ் 7ஆம் தேதி முக்கிய குற்றவாளியான சுரேஷ் சந்திரகர் அப்படிங்கிற மெயின் அக்யூஸ்டையும் அரெஸ்ட் பண்ணி அவங்களுடைய விசாரணையை இப்ப தொடங்க ஆரம்பிச்சாங்க. அப்படி போலீஸுடைய ஆரம்ப கட்ட விசாரணையில தெரிய வந்த தகவல்கள் இதுதான். டிசம்பர் 25, 2024 அன்னைக்கு NDTVல ஒரு நியூஸ் டெலிகாஸ்ட் ஆக ஆரம்பிக்குது. அந்த நியூஸை பார்த்த சுரேஷ் சந்திரகருடைய ரத்தம் கொதிக்க ஆரம்பிக்குது. அவனோ கோபத்துல குதிக்க ஆரம்பிக்கிறான். அப்படி இந்த நியூஸ்ல என்ன சொன்னாங்க அப்படின்னா, பிஜப்பூர்ல புதுசா போடப்பட்ட ரோடுடைய கண்டிஷன் ரொம்பவே மோசமா இருக்கு அப்படின்னும், ரோடு போட்ட கொஞ்ச நாள்லயே பள்ளம் விழுந்து பள்ளக்காட்ட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவனுமே பிஜப்பூர் பகுதியை சேர்ந்தவன் அப்படிங்கறதால அவன் டென்ஷன் ஆகல. அந்த ரோட போட்டதே அவன் தான் அப்படிங்கறதால தான் அவன் டென்ஷன் ஆக ஆரம்பிச்சான். அந்த நியூஸ் அதோட முடியல. 50 கோடியில முடிய வேண்டிய டெண்டரை அநியாயமா 120 கோடிக்கு எடுத்து பெரிய அளவுல ஊழல் நடந்திருக்கு அப்படின்னும், அத்தனை கோடி செலவு பண்ணியுமே தராதரம் இல்லாதவன் அந்த டெண்டரை எடுத்ததால ரோடும் தரம் இல்லாம இருக்கு அப்படிங்கறத பாலிஷா வேற வார்த்தைகள்ல சொல்லிட்டு இருந்தாங்க. இதனால டென்ஷனான சுரேஷ் சந்திரகர் அவன் கூட பிறந்த அண்ணன் தம்பிகளான தினேஷ், ரிதேஷ் அப்படிங்கிற 2 சந்திரகர் கூடவுமே சேர்ந்து அந்த குறிப்பிட்ட நியூஸை வெளியிட்ட ரிப்போர்ட்டரை போட்டு தள்ளணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அஃப்கோர்ஸ் அந்த நியூஸை களத்துக்கு போய் ஆய்வு பண்ணி வெளியிட்டது வேற யாரும் இல்ல, முகேஷ் தான்.
ஆக்சுவலா இதுல கொடுமை என்ன தெரியுமா STI, இறந்து போன ரிப்போர்ட்டருடைய பெயர் முகேஷ் சந்திரகர், அதே போல அவனை கொலை பண்ணவருடைய பெயர் சுரேஷ் சந்திரகர். சோ இதிலிருந்தே உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கணுமே, என்னடா பேர்லாம் ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னு. எஸ், இவனுங்க 3 பேருமே இறந்து போன ரிப்போர்ட்டர் முகேஷுடைய கசின்ஸ் தான். தன்னுடைய ரிலேட்டிவ்ஸ் அப்படின்னு கூட பார்க்காம தப்பு யாரு செஞ்சாலுமே தப்பு தான் அப்படிங்கிற எண்ணத்துல நியூஸை வெளியிட்ட முகேஷ எவ்வளவு வேணாலுமே பாராட்டலாம். ஆனா அதை கேட்க தான் அவர் இல்லையே. அவனுடைய கடமையை தான் அவன் செஞ்சான் அப்படின்னு அமைதியா போகாம அவனை அறுத்து போடணும் அப்படின்னு முடிவு பண்ணினவனுங்க அதுக்கான நாளையுமே குறிக்க ஆரம்பிச்சானுங்க. அதுதான் ஜனவரி 1. சோ நியூ இயர் அன்னைக்கு முகேஷ்க்கு கால் பண்ண சுரேஷ் உடனடியா என்ன வந்து பாரு அப்படின்னு சொல்லியிருக்கான். ஏதாவது எக்ஸ்க்ளூசிவ் நியூஸ் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில முகேஷுமே உடனடியா அங்க கிளம்பி போயிருக்காரு. அப்படி அவர் அங்க போனதுமே வன்மத்தை வெளியே காட்டாம வயிற்றுக்கு சோற காட்டியிருக்கானுங்க. இதுக்காடா என்ன வர சொன்னீங்க அப்படின்னு நினைச்ச முகேஷ் கிளம்பலாம் அப்படின்னு நினைக்கும் போது உன் கூட கொஞ்சம் பேசணுமே, சாப்பிட்டே பேசலாம் அப்படின்னு சொல்லியிருக்கானுங்க. அப்படி அவனுங்க கூட டின்னர் சாப்பிட்டு இருக்கும் போதே இந்த ரோட் கான்ட்ராக்ட் ஸ்கேம் நியூஸை பத்தி பேச ஆரம்பிக்கிறானுங்க. அது வரைக்குமே நார்மலா போயிட்டு இருந்த பேச்சுவார்த்தை இப்ப வாக்குவாதமா மாற ஆரம்பிக்குது. இந்த சந்தர்ப்பத்துக்காகவே காத்துட்டு இருந்த அவனுங்க 3 பேருமே சூப்பர்வைசர் கூட சேர்ந்து ஒரு இரும்பு ராடை வச்சு முகேஷுடைய தலையிலேயே ஓங்கி அடிக்க ஆரம்பிக்கிறானுங்க. ஆக்சுவலா இப்போ இதுக்கப்புறமா நான் சொல்ல போகிற க்ரைம் டீட்டெயில்ஸ் ரொம்பவே கொடூரமாக இருக்கும். எனக்கே அதை கேட்கும் பொழுது க்ரைம் சீனில் அவருக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது என்னுடைய உடம்பெல்லாம் சிலிர்த்து போயிருச்சு. ஸோ நீங்கள் இலகிய மனம் உள்ளவங்களா இருந்தீங்க அப்படின்னா பெட்டர் நீங்கள் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதனால தான் நான் இங்கே உங்களுக்கு ஒரு வார்னிங் கொடுக்குறேன். முதல் அடியிலேயே முகேஷ் மயங்கி விழுந்தாலும் அவனுங்க அடிக்கிறத நிறுத்தலை. உயிர் போகிற வரைக்குமே அவரை கொடூரமாக தாக்கி செப்டிக் டேங்க்குள்ளே போட்டு மூடி இருக்கானுங்க. கொடூரமாக தாக்குனானுங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அது எவ்வளவு கொடூரம் அப்படிங்கறத அட்டாப்சி ரிப்போர்ட் ரொம்பவே கிளியரா சொல்லுச்சு. முகேஷுடைய உடலை அட்டாப்சி பண்ண டாக்டர்ஸ் எங்களுடைய இத்தனை வருஷ சர்வீஸ்ல இவ்வளவு கொடூரமான கொலையை நாங்க பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஏன்னா முகேஷுடைய தலையில 2.5 இன்ச் ஆழத்துக்கு ஓட்டை விழுந்திருந்துச்சு. நம்மளுடைய உடம்புலயே மண்டையோடு தான் ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு போன். அப்படி மண்டையோட்டுல இருந்த 15 எலும்புகளே முறிஞ்சு போயிருந்துச்சு. கழுத்தில் இருக்கிற நரம்புகள் எல்லாமே முறிக்கப்பட்டிருந்துச்சு. அவருடைய முதுகலையுமே ஆழமான காயங்கள் இருந்துச்சு. இது மட்டும் இல்ல, அவருடைய லிவர் துண்டு துண்டா வெட்டப்பட்டிருந்துச்சு. அதுக்கும் மேல அவருடைய இதயம் உடம்புல இருந்து தனியா பிச்சு எரியப்பட்டிருந்துச்சு. தன்னுடைய கடமையை சரியா செஞ்சதுக்கு, நேர்மையா இருந்ததுக்கு, ரிலேட்டிவ் அப்படின்னு கூட பாரபட்சம் பார்க்காம இருந்ததுக்கு முகேஷ்க்கு கிடைச்ச தண்டனையை பாத்தீங்களா STI? நம்ம எல்லாருமே இங்க நியூ இயர் கொண்டாடிட்டு இருந்த சமயத்துல அவருக்கு நடந்த இதை நினைச்சு பார்க்கும்போது, அந்த சமயத்துல அவருக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு நினைச்சு பார்க்கும்போது, ஒருவேளை அப்ப அவர் சுயநினைவோட இருந்திருந்தா அதோடைய வலி எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு நினைச்சு பார்க்கும்போது என்னுடைய உடல் முழுவதுமே சிலிர்த்து போச்சு. ஸ்பைன் சில்லிங் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இருக்கு. அந்த நியூ இயர் அன்னைக்கு அவருக்கு போன் வரும்போது போன் அட்டன் பண்ணி பேசிட்டு கேமரா எடுத்துட்டு அங்க போகும்போது அவர் நினைச்சிருப்பாரா நம்மளுக்கு இப்படி நடக்க போகுது அப்படின்னு. அதுவும் சாப்பாடு போட்டு நல்லா பேசிட்டு இருக்கும் பொழுது இப்படி பண்றது, எதிர்பார்க்காத நேரத்தில் இப்படி பண்ற இந்த நம்பிக்கை துரோகம் ரொம்பவே மோசமான பயம் நிறைந்த ஒண்ணு. இந்த கேஸ்ல அரெஸ்டான 4 பேருக்கிட்டையுமே இனிமே விசாரணை போயிட்டு தான் இருக்கு. முகேஷ் ரொம்பவே துணிச்சலானவர் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதே துணிச்சலோட ஒரு தடவை மாவோயிஸ்டுகள் கூட பேச்சுவார்த்தை நடத்தி அவங்க கடத்தி வச்சிருந்த ஒரு செக்யூரிட்டி ஃபோர்ஸ் ஆபீசரை ரிலீஸ் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்காரு. பட் நம்ம சேனல் பார்க்குற எல்லாத்துக்குமே தெரியும், உங்களுடைய உள்ளுணர்வை எப்பவுமே நீங்க நம்பணும். இவரு எவ்வளோ தைரியமான ஒரு ஆளா இருந்தாலும் கூட பயப்பட வேண்டிய விஷயங்களுக்கு பயந்துதான் ஆகணும். இப்பதான் அவனுடைய ஊழலை வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கோம். இந்த நிலைமையில அவன் கூப்பிட்டதுமே அதுல ஏதோ சூழ்ச்சி இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு சுதாரிச்சிருந்திருக்கலாம். நம்மளுடைய சேனல்ல நான் எப்பவுமே சொல்ற மாதிரி எல்லா விஷயங்களையுமே சந்தேகத்தோட தான் பார்க்கணும். பட் இட்ஸ் டூ லேட் நவ். அவருக்கு இதுக்கிடையில சத்தீஸ்கருடைய டெபுட்டி சிஎம் அந்த கிரிமினல் சுரேஷ் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. ஆனா காங்கிரஸ் கட்சிக்காரங்களோ அவன் ஆளுங்கட்சியான பிஜேபியை சேர்ந்தவன் அப்படின்னும், கொலை நடக்கிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி அவன் டெபுட்டி சிஎம் போய் பார்த்திருக்கான் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. எது எப்படியோ இந்த கேஸ்ல அரசியல் விளையாட ஆரம்பிச்சிருக்கு. இந்த கேஸுடைய முடிவு எப்படி இருக்கும் அப்படின்னு அந்த ஆண்டவனுக்கு தான் தெரியும். குற்றவாளிக்கு கடுமையான தண்டனை கிடைக்கும் அப்படின்னு நம்புவோம்.
முகேஷ் எப்படிப்பட்ட ஜேர்னலிஸ்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அவருடைய யூடியூப் சேனலை போய் பாருங்க, உங்களுக்கே புரியும். இன்ஃபேக்ட் அவர் இறக்கும் போது 1.45 லேக்கா இருந்த அவருடைய சப்ஸ்கிரைபருடைய எண்ணிக்கை இப்ப 2.5 லட்சத்தை நெருங்கிட்டு இருக்கு. ஆக்சுவலா மத்த கேசஸை விட இது எனக்கு ரொம்பவே இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கு. ஒரு நேஷனல் மீடியால ஒர்க் பண்ற ரிப்போர்ட்டருக்கு இந்த நிலைமை அப்படின்னா சாதாரணமான மக்களுடைய நிலைமையை நினைச்சு பாருங்க. ஒரு மலை கிராமத்துல பிறந்து முதல் தலைமுறையா படிச்சு அந்த பழங்குடி மக்களுடைய உரிமைக்காக கடைசி வரைக்குமே போராடுன தன்னுடைய தொழிலுக்கும் மக்களுக்கும் உண்மையா இருந்த ஒருத்தருக்கு கிடைச்ச முடிவை பாத்தீங்களா? இப்படி இந்த கேடு கெட்டவனகிட்ட கொடூரமா சாகிறதுக்காக தான் 33 வருஷம் கஷ்டப்பட்டு மேல வந்தாரா? இவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சாரா? நினைக்கிறதுக்கே கஷ்டமா இருக்கு. ஏற்கனவே மீடியாக்கள் ஏதோ ஒரு பக்கம் சாஞ்சு தங்களுக்கு சாதகமானவங்களுக்கு சாதகமா நியூஸ் வெளியிட்டு வர்றாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்கிற நிலைமையில அப்படி எந்த ஒரு ஸ்டாண்டுமே எடுக்காம மக்களுடைய நலனை மட்டுமே சிந்திச்சு செயல்பட்ட முகேஷுடைய முடிவு நேர்மையா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற, இன்னுமே நேர்மையா இருந்துட்டு இருக்கிற ஒவ்வொரு ஜேர்னலிஸ்டுக்கும் கொடுக்கப்பட்ட மறைமுக எச்சரிக்கை மாதிரி இருக்கு இல்லையா? இந்த நியூஸை பார்த்து இனிமேல் நேர்மையா இருக்கிறதுக்கே யோசிக்க ஆரம்பிப்பாங்களே அப்படிங்கறத நினைக்கும் போது தான் கவலையா இருக்கு. இப்படி எல்லா ரிப்போர்ட்டர்ஸும் மீடியாவும் நினைக்க ஆரம்பிச்சுட்டா நமக்கு நாட்டில் நடக்கிற தவறுகள் எதுவுமே தெரியாம மறைக்கப்படும். இப்பவுமே நிறைய தவறுகள் வெளிச்சத்துக்கு வந்துட்டு தானே இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா உண்மைதான். பட் இவங்க செய்யற தப்ப அவங்க சொல்லுவாங்க, அவங்க செய்யற தப்ப இவங்க சொல்லுவாங்க. அதுல உண்மையை சொல்லணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்காது, அடுத்தவனை அசிங்கப்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும்தான் இருக்கும். இந்த ஒரு கொலையை வச்சு மட்டுமே நேர்மையான பத்திரிகையாளர்களுக்கு ஆபத்து அப்படின்னு நான் சொல்ல வரல. அதே போல இது ஏதோ அங்கொன்னு இங்கொன்னு தான் நடக்குது அப்படின்னு நினைச்சிட வேண்டாம். 2014 இருந்து இப்ப வரைக்குமே இந்த 10 வருஷங்கள்ல கொலை செய்யப்பட்ட பத்திரிகையாளர்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சது 40வது இருக்கும். அத்தனையுமே மணல் கொள்ளை, நில அபகரிப்பு மாதிரியான செய்திகளையுமே ஸ்கேமுகளையுமே வெளிச்சம் போட்டு காட்டுனதுக்காக நடந்த கொலைகள். அந்த வரிசையில் நடந்த கடைசி கொலையா இது இருந்துட கூடாதா அப்படின்னு தோணுது. இவ்வளவு ஏன் நம்ம தமிழ்நாட்டுல ஐ திங்க் கலெக்டரா இல்ல தாசில்தாரா அப்படிங்கறது எனக்கு கரெக்டா இப்ப ஞாபகம் வரல, அவரு மணல் கொள்ளைய தட்டி கேட்டதுக்கு லாரி ஏத்தி கொண்டாங்களே. இது எல்லாமே ஒரு பெரிய மாஃபியா. ஒண்ணுமே பண்ண முடியாது. அதே போல இந்த கேஸ்லயுமே மெயின் அக்யூஸ்டான சுரேஷ் ஒன்னும் அவ்வளவு லேசான ஆள் கிடையாது. 20 வருஷத்துக்கு முன்னாடியே தன்னுடைய கல்யாணத்துல பொன்னழைப்புக்கு ஹெலிகாப்டர் அனுப்பி கெத்து காட்டின ஆளு. அப்ப அவனுடைய மேரேஜ் ஃபங்க்ஷன்ல பாட்டு பாடுறதுக்கு வெளிநாட்டில இருந்து ஆளை இறக்கின ஒரு ஆளு. நீங்க ஆன்மீகத்தை நம்புறவங்களா இருந்தா கர்மா, அறிவியலை நம்புறவங்களா இருந்தா நியூட்டன்ஸ் தேர்ட் லா. இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா பழிக்கணும் இல்லையா? இந்த கேஸ்ல எது பழிக்குது அப்படின்னு பார்க்கலாம். சோ மை டியர் SDI இன்வெஸ்டிகேட்டர்ஸ், இந்த கேஸை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? நேர்மையா இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி நடக்கிறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.